இப்போ ரீசெண்டாக வந்து புதுச்சேரியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி ஒரு சின்ன பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை கொன்னவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஒரு தண்டனை கிடைக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 2 years ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்னொரு தடவை நடக்கக்கூடாது. ஏன்னா போதுங்க. ஃபர்ஸ்டெல்லாம் ஒரு பெரிய பொண்ணை வந்து இந்த மாதிரி பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு, வயசான பாட்டியை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கூட ரீசெண்டாக கூட ஒரு ஊரில் ஒரு 80 வயசோ 60 வயசு பாட்டியை அந்த பாட்டி பாட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 35 to 40 ஏஜ் இருக்கிற ஒரு பர்சன் வந்து அந்த பாட்டியை பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கான். அந்த பாட்டியோட கன்னத்தை பிடிச்சி கழிச்சு அந்த பாட்டியை இழுத்துட்டு போயிட்டு அந்த பாட்டி கூச்சல் போட்டு கத்தி. ஆனால் அந்த பாட்டி பரவாயில்ல, இந்த வயசுலையுமே அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்கள சேவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி பாட்டிங்களை விடுறது கிடையாது. இப்போ குழந்தைங்க அண்ட் இதுக்கெல்லாம் மோசமாக போய் மிருகங்க இந்த மாதிரிலாம் பண்ணால் என்னங்க எதங்க நீங்கள் இதெல்லாமே மாறணும், சீக்கிரம் மாறணும். ஏன்னா ஒவ்வொரு நியூஸ் எல்லாம் கேட்கும் போது நம்ம வீட்டில் நினைக்கும் போது ஐயோ நம்ம வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்கு, நாளைக்கு நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுமோன்ற பயம். ஐயோ நம்ம வீட்டில் பாட்டி இருக்காங்க, நம்ம பாட்டிக்கு இப்படி ஆயிடுமான்னு பயமா இருக்கு. ஒரு பிராணியை வளர்க்குறதுக்கு கூட முடியலங்க. ஏன்னா அதுக்குமே இப்பெல்லாம் வந்து என்னென்னலாம் பண்றானுங்கன்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த ஒரு கேஸ், இந்த ஒரு பொண்ணு தான் வந்து கடைசியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கலாம். இந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு நீதி கிடைக்கணும். இதே மாதிரி இன்னொரு பொண்ணு ஆயிடக்கூடாது. நம்ம ஒரு வாட்டி ஒரு விஷயம் இதே மாதிரி சைல்டு அபியூஸ்லாம் நடக்கும் போது இவங்களோட முடிஞ்சிடும் நம்ம ஜஸ்டிஸ் வந்து கேட்டுட்டு தான் இருக்கும். ஆனால் இது செயின் மாதிரி போயிட்டே இருக்கு. இந்த ஊர்ல அந்த ஊர்ல, நார்த் இந்தியாவில், சவுத் இந்தியாலன்னு சொல்லிட்டு போயிட்டு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இப்போ அந்த குழந்தை நம்ம கூட இல்லை. அந்த குழந்தையோட மென்டாலிட்டி அந்த டைம்ல எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கும் போதே எனக்கு பதறுது. ஸோ கரெக்டான ஒரு நீதி கிடைக்கணும். இனிமேல் இதுக்கப்புறம் யாருமே வந்து பாதிக்கப்படக்கூடாது. நம்புவோம்.